கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து அதன் அடிப்படையிலே நம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆராதனை செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், அடிமைகளுக்கு கிடைக்கும் பலன் என்கிற தலைப்பிலே நம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் சுருக்கமாக தியானித்து நாம் அதன் அடிப்படையிலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். அடிமைகளுக்கு கிடைக்கும் பலன், அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த வசனத்தினுடைய காரியங்களை நாம் அதிகமாய் தியானித்து இருக்கிறோம். 20வது வசனத்திலிருந்தே பார்க்கும் பொழுது முன்னாட்களிலே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதையும், பின்னாட்களிலே கிறிஸ்துவானவர் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் எவ்விதமாய் தேவனுக்கு அடிமைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்பதையும் அதற்கு கிடைக்கக்கூடிய பலனையும் இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம் முன்னாட்களிலே பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த காலத்திலே நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தோம் என்று 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பாவத்திற்கு நாம் அடிமைகளாய் இருந்த நாட்களிலே, அந்த பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்து நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படியாய் இந்த உலகத்தின் போக்கிலே, நம் கண் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடி எல்லா காரியங்களையும் நாம் செய்து வந்திருந்தோம். அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடைக்கவில்லை. அதனால எந்த பலனும் உங்களுக்கு இல்லை. ஆனால் அதனுடைய முடிவு மரணம் என்பதை 21வது வசனத்திலே அழகாய் சுட்டி காண்பித்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். அதனால 21வது வசனத்துல பாருங்க, உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? நாம் பாவத்தினாலே, நம்முடைய பாவத்திற்கு நாம் அடிமைகளாய் இருந்ததினாலே, நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படியாய் நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினபடி நாம் வாழ்ந்தபடியினாலே நமக்கு அதுல ஒரு பலனும் கிடைக்கவில்லை. ஆனால் அதனுடைய முடிவு எதாக தான் இருந்தது என்றால், அது மரணத்தை நோக்கிய முடிவு. ஒருவேளை இந்த சரீர பிரகாரமான மரணத்தை மாத்திரமல்ல, உண்மையிலே என்னுடைய ஆத்துமா நித்திய காலமாய் அது அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு என்றைக்குமே என்னுடைய காலாகாலம் நான் நித்திய காலமாய் அல்லது எண்ணிறந்த வருடங்களாக நான் எப்படி இந்த பூமியில தேவனற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தனோ, அதே போலதான் இனிமேலும் இந்த பாவத்திற்கு அடிமையாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அதே போல சதா காலமும் நித்திய காலமாய் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டவனாய் உண்மையிலே அப்பொழுதும் தேவனற்ற ஒரு வாழ்க்கையாகவே, தேவனற்ற ஒரு முடிவே எனக்கு கிடைத்திருக்கும் என்பதுதான் அந்த 21வது வசனம். அப்போ 22வது வசனத்துல நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற விதமாய் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால். நம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த 8வது அதிகாரத்திலே சொல்றாரு, நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் முடிவுல நமக்கு நித்திய ஜீவன் கிடைப்பது நிச்சயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலிலே என்னுடைய பழைய மனுஷனும் என்னுடைய பழைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் அவரோடு கூட மரணித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. நான் இப்பொழுது ஜீவித்து இருக்கிறது புதிய ஜீவன் உள்ளவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்கிற இந்த நிச்சயத்தையுடைய ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிற முடிவு, அதுல கிடைக்கிற பலன் நம்ம மரித்ததுக்கு அப்புறம் தான், அல்லது கிறிஸ்துவனுடைய வருகையில ஒருவேளை அவருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய மரணத்திற்கு பின்பாக இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம் மாத்திரம் அல்ல. அழகா சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப பாவிகளாய் இருந்தோம், அழுக்குள்ளவர்களாய் கரையுள்ளவர்களாய் இருந்தோம். அப்ப நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இப்ப அந்த ரத்தம் சிந்துதலின் மூலமாக நமக்கு மன்னிப்பு உண்டாகி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு, ஒருவேளை மரணத்திற்கு பின்பாக மாத்திரமல்ல, அல்லது கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பாக மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழும் பொழுதே பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் இந்த பூமியிலே அனுபவிக்க முடியும் என்பதுதான்
இங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. அப்ப பாருங்க, பரிசுத்தமாகுதல் தேவனுக்கு அடிமைகள் ஆகிறதுனால தேவனுக்கு நாம் எப்படிதான் அடிமைகள் ஆகிறோம் அப்படின்னா, உண்மையிலே நம்முடைய பாவத்தினின்று, நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களின்றி கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்ட அவருடைய மரணத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக நம்மை பிடித்து வைத்திருந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்தின் அதிகாரம் நம்மை விட்டு நீக்கப்பட்டு நாம் இப்பொழுது தேவனுக்கு அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பரிசுத்தமாகுதல். அப்ப இதற்கு தேவன் நம்மை எப்படி அழைத்து இருக்கிறார், இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம சாதாரணமா வாசிச்சுட்டு போகும்போது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்ட்டு சாதாரணமா வாசிட்டு போயிடும். உண்மையிலே எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கும் பொழுது இந்த வசனத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அதனாலதான் பவுல் சில நிருபங்கள் எழுதும் போது கூட, கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல கூட, பரிசுத்தவான்களுக்கு என்று சபையாரை பரிசுத்தவான்களுக்கு என்று அங்க அடையாளப்படுத்துகிறத நாம் பார்க்க முடியும். நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நம்மை பரிசுத்தவான்களாக தேவன் பார்த்திருக்கிறார். ஒளியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், நம்ம முன்னாட்கள்ல இருந்து வாழ்ந்த பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். அவங்க எவ்வளவு மேன்மையான ஜீவியத்தை வாழ்ந்தாங்க அப்படிங்கறத நம்ம அதிகமாய் தியானிக்கிறோம். அவர்களோடு கூட நமக்கும் தேவன் பங்கை நியமித்திருக்கிறார் என்றுதான் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு நமக்கு எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு கிடைக்கிற பங்கு. அப்ப இதற்கு எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மாத்திரம் வேதத்துல ஒரே ஒரு மனுஷனை காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. மரித்து போயிருந்த லாசருவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுப்பின 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பின ஒரு காரியத்தை நம்ம இதுல பார்க்க முடியும். அதை குறித்து தியானிக்க போறதில்ல. இவர்கள் அந்த பெத்தானியா கிராமத்திற்கு போவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை அதுல ஒரே ஒரு மனுஷனை விசேஷமா அந்த மனுஷனுடைய வார்த்தையை மாத்திரம் நாம் தியானித்து முடிக்க இருக்கிறோம். அதுல அதிகமா தியானித்து அதுல பார்த்து வியந்த ஒரு மனிதன் தோமா, திதிமு என்னப்பட்ட தோமா, டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய காயத்துல கை போட்டாலே அவருடைய உயிர்த்தெழுதலை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த தோமாவின் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம இதுல தியானிக்க போறோம். 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். ஏன்னா இப்பொழுதுதான் யூதர்களுமே கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்தாங்க. நீங்க திரும்பவும் அந்த பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்பதானே யூதர்களுமே கொலை செய்ய தேடினாங்க, இப்பதானே யூதர்களுமே கல்லறிய தேடினார்கள். திரும்பவும் அந்த இடத்துக்கு போகும் பொழுது நிச்சயமா யூதர்களுமே கல்லறிவார்களே என்று சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை அங்க எச்சரிக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பும்படியாய் நாம் நிச்சயமா அங்க போகணும். நான் அதை குறித்த காரியங்கள் நீங்க வீட்டுல போய் தியானித்து பாருங்கள். அப்ப நிச்சயமாய் நான் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்க தோமா மட்டும் மற்ற சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இதுதான் பிரியமானவர்களே சீஷத்துவத்திற்கான அழைப்பு. மேலே இந்த தோமா பல்வேறு காரியங்களை நீங்க பார்க்கலாம். 16வது அதிகாரத்துல கூட மிகப்பெரிய ஒரு சத்தியம் நமக்கு கிடைப்பதற்கு, மன்னிக்கவும் 14வது அதிகாரத்துல மிகப்பெரிய சத்தியம் கிடைப்பதற்கு இந்த தோமா வைத்த ஒரு கேள்வியும் முக்கியமா இருக்கு. 5வது வசனத்துல தோமா வைத்த ஒரு கேள்வி, 6வது வசனத்துல நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தோமா ஒரு கேள்வி வைக்கிறார். ஆனா இங்க அவர் சொல்ற காரியத்தை பாருங்க, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இதுதான் பிரியமானவர்களே சீஷத்துவம். இதற்கு தான், இப்படிப்பட்டவர்களை தான், இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு கூட, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தமாகுதல் என்கிற பலனினால் நிரப்பி முடிவிலே நித்திய ஜீவனை அருளுகிறார். எல்லா பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுதும் கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். அதனாலதான் தன் ஜீவனை நேசிக்கிறவன், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை இழக்கிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளான் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே இயேசுவுக்காக ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். எதற்காக இவருக்காக நம்ம ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னா,
நான் ஒட்டு மொத்தமா என்னுடைய பழைய வாழ்க்கையில் இருந்தும் என்னுடைய பழைய அவலட்சணமான என்னுடைய பழைய மனுஷனையும் இவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். பிறக்கிற எல்லாருமே ஆதாமின் சாயலிலே பிறந்து கொண்டிருந்தோம். ஆதாமின் சாயல்ல இந்த பாவ மனுஷனுடைய சாயல்ல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்ப இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். எப்படி விடுதலையை கொடுத்தார்? அவருடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இவருக்காக நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றால், 2000 வருடங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவானவர் மரித்து விட்டார். அவர் மாத்திரமல்ல, நமக்கு எழுதி போட்டிருக்கிறபடி ரோமர் 6:6 சொல்லப்பட்டபடி நம்முடைய பழைய மனுஷனும் அவரோடு கூட மரித்து விட்டான். உண்மையிலே பாருங்க, அவரோடு கூட மரிக்கும்படி நம் கல்வாரிக்கு போகல அப்படின்னா இந்த பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற பலன் நமக்கு கிடையவே கிடையாது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்து விட்டான்ங்கிற நிச்சயத்திற்கு நம் கல்வாரியை நோக்கி பார்க்கல, கல்வாரியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி பார்க்கவில்லை என்றால் இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற பலன் நமக்கு கிடையாது. பிரியமானவர்களே, சிலுவை என்பதனால வித்தியாசமா எடுத்துக்கிட வேண்டாம். சிலுவை என்பது மரணம். சிலுவை என்பது சிறுமைப்படுத்தப்படுகிற இடம். சிலுவை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுக்கு முற்றிலுமாக தன்னை கீழ்ப்படுத்தும்படியாய் நமக்கு பாதையை காண்பித்து கொடுத்த ஒரு இடம். அந்த இடத்துலதான் நாமும் அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்கிற இந்த வார்த்தையின்படி நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்து விட்டான்ங்கிற நிச்சயத்தோடு வாழ்கிற நமக்கு அதே 6வது அதிகாரத்துலதான் பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, முடிவிலே நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த ஒரு மிகப்பெரிய மேன்மைக்காக நாம் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, தோமா சொன்ன வார்த்தைகளை பார்த்தீங்களா? அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய சாயலுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு விரோதமாய் இந்த உலகத்திலேயோ மாம்சத்திலேயோ நாம் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இடம் கொடுத்திருந்தோம்னா உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொன்னாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுதான் உண்மையிலே நமக்கு கிடைக்கிற பலன். பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிறது கிடைக்கிற பலன். தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறதுனால தேவனுக்கு பிள்ளைகள் தான், இல்லைன்னு சொல்லல. நம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல குமாரனே முற்றிலுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவுக்கு சமமாக இருந்தவரே தன்னை முற்றிலுமாய் இந்த பூமியில தாழ்த்தும் பொழுது நாம் எம்மாத்திரம் பிரியமானவர்களே, தேவனுக்கு அடிமைகளாகும் பொழுது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலனாயிருக்கிறது. முடிவு நித்திய ஜீவன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இதற்காக தேவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா?